பரிசு வழங்க வருகை தந்துள்ள வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் பன்னீராஜ் அண்ணன் அவர்களும் கழக செயலாளர் சம்பந்தன் அண்ணன் அவர்களும் வட்டக்கழக செயலாளர் சசி மற்றும் வட்டக்கழக அண்ணன் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரின் நேரடி உதவியாளர் பாபு அவர்களும் விழாக்குழு சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போது நம்முடைய பகுதி காட்பாடி தெற்கு பகுதி திமுக சார்பில் இன்று நடைபெற்ற 2 நாட்களாக நடைபெற்ற இந்த மாபெரும் போட்டிக்கு பரிசு செலுத்தும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் மாமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாடும் 2 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த வட்ட செயலாளர் தம்பி சசிகுமார் அவர்களும் சுரேஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த முன்னிலை பெற்றிருக்கும் வட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் சம்பந்தம் அவர்களே, ரஜினி அவர்களே, சம்பந்தம் அவர்களே, வட்ட செயலாளர் நிலங்க அவர்களே மற்றும் மாமன்ற உறுப்பினர் டி சரண் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட பிரதிநிதி கே கண்ணன் அவர்களே மற்றும் இந்த பகுதி நிர்வாகிகளே, வட்டக்கழக நிர்வாகிகளே, இந்த கால்பந்து வீரர்களே மற்றும் இந்த நம் 2 நாளாக வழங்கிய இந்த சென்ட் ஜோசப் ஃபார்ம் நிர்வாகத்திற்கும் நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்முடைய பிளேயர்ஸ்லாம் 2 நாட்களாக சிறப்பாக இந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறப்புரை சிறப்பாக வெற்றி பெற்று இந்த பரிசுகளை பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கப்ரீஸ் மற்றும் ஆர்கனைசர் அவர்களுக்கும் நம்முடைய பால் பாய்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த டீம் 2 நாட்களாக 24 அணிகள் நேற்று விளையாட 12 டீம் மேட்ச்சு. இன்றைக்கி காலையில் 4 குவார்டர் ஃபைனலு, அதுக்கப்புறம் 2 செமிஃபைனல், அப்புறம் ஒரு ஃபைனலு. இந்த மொத்தம் இந்த ஏறக்குறைய ஒரு 20 மேட்சை உண்மையாலே மிக சூப்பராக நடைபெற்று கொடுத்தீர்கள். உங்களுக்கு மீண்டும் சூரிய டீம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் 72வது பிறந்தநாளை ஒட்டி இந்த மாபெரும் நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்துக் கொடுத்த நம்முடைய காட்பாடி தெற்கு பகுதி திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். கழக தலைவர் முதலமைச்சர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவருடைய 72வது பிறந்தநாளை முன்னிட்டு காட்பாடி தெற்கு பகுதியினுடைய சார்பாக 2 நாட்களாகவும் இந்த கால்பந்து போட்டி நடத்தி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை நாயகன் நடத்தி கொண்டிருக்கும் துணை மேயரும் தெற்கு பகுதியினுடைய செயலாளருமான அன்பு தம்பி சுனில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் சிறப்புரையாற்றி பரிசு வழங்க வருகை தந்திருக்கும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 2 நாளாக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மைதர் அவர்களின் புதல்வர் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றும். காட்பாடி தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு அற்புதமாக பகுதி கழக செயலாளர் திரு சுனில்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஃபுட்பால் போட்டியை நேற்றுக்கு எதிராக நான் தான் துவக்கி வச்சேன். அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. இளைஞர்களை எல்லாம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டுத்துறையில இளைஞர்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவரும் துணை முதலமைச்சருடைய ஆசை. அதற்கு ஏற்ப தலைவர் என்ன கனவுகளோடு இருக்கிறாரோ அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே சுனில் அவர்கள் இந்த நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அத்தனை இளைஞர்களும் இதில் பங்கெடுத்திருப்பார்கள். அத்தனை இளைஞர்களும் தங்களுடைய திறமையை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் எப்படி ஃபார்ம் பண்றது, எப்படி விளையாடுறதுன்றதெல்லாம் இந்த பகுதியில் இந்த ஸ்போர்ட்ஸ்ல கண்டிப்பாக நிறைவேறி இருக்கும். நல்லது ஒரு முன்னெடுப்பு சுனில் அவர்களுக்கு, அவருக்கு மனதார பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இந்த நல்ல நிகழ்ச்சியை, இந்த போட்டிகளை நடத்திய பகுதி கழக
நிர்வாகிகளுக்கும் அவர் சுனிலோடு துணை இருந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு முதலமைச்சரோட நிகழ்ச்சின்னா ஒரு பரிசு பொருள் கொடுக்கறதோ அல்லது நலத்திட்டங்கள் கொடுக்கறதோன்னு ஒரு வகை, அது முதலமைச்சருக்கு விருப்பம். ஆனா துணை முதலமைச்சர் எப்படின்னா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அது இளைஞர்களோட பங்கெடுப்பு இருக்கணும்னு நினைப்பாரு. இளைஞர்களுக்கு அதுல என்ன பயணம் நடந்திருக்காங்கன்றத குறிப்பிட்டு கேட்பார். அப்போ முதலமைச்சருடைய பிறந்தநாளையும் கொண்டாடி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் சகோதரர் திரு உதயநிதி அவர்களுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளையாடிய அத்தனை போட்டியாளர்களுக்கும் என மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றியாளர்களுக்கெல்லாம் என்ற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இது போட்டி, இதுவே முடிவல்ல. கண்டிப்பாக மீண்டும் நிறைய போட்டிகள் காட்பாடி வட்டத்தில், காட்பாடி தொகுதியில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு உறுதியாக தெரிவிக்கிறேன். ஃபுட்பால்ன்றது ஆதி காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் உருவாகி வராங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தில் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எப்படி கபடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்போர்ட்டா இருக்கோ, அதே மாதிரி ஃபுட்பாலும் அற்புதமான ஒரு ஸ்போர்ட். குறிப்பிட்டு சொல்லணும்னா டான் பாஸ்கோன்றது, சென்ட் ஜோசப் அண்ட் டான் பாஸ்கோ இந்த ஃபுட்பாலுக்காக தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனம் அது. டான் பாஸ்கோல அதிகமான ஃபுட்பால் பிளேயர்ஸ் உருவாக்கிய பள்ளிக்கூடம் அது. அதே போல சென்ட் ஜோசப்பும் கண்டிப்பாக அவருடைய ஆசையும் இதில் நிறைவேறி இருக்கும். ஆகையால் அத்தனை போட்டியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நம்ம Mr. Prabhakaran, Mr. Junior Gopi from DBC, Don Bosco Youth Center referee. Mr. T.M. Satish from Don Bosco Youth Center referee. அடுத்ததாக ஆர்கனைசிங் கமிட்டி மிஸ்டர் சூரியின் பங்கு அளவற்றது. அவருடைய மாணவர்கள் மட்டும்தான். மிஸ்டர் இமான், மிஸ்டர் ராஜி. அடுத்ததாக நடந்து முடிந்த போட்டிகள் மிஸ்டர் அப்பு, மிஸ்டர் கோகன் பிரைஸ் இங்கே வெயிட் பண்ணுவாங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க. பரிசு வாங்கிட்டு எப்படியே ஓட மாட்டேங்க. Team captain Hasole from teams member, please come and collect your cups. Team captains தம்பி அந்த புரிய கூட புரிய கேப்டன் டீம் மேனேஜர் கூட புரிய. மிக சிறப்பாக விளையாடி எம்சி வாரிய சங்கங்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து சூர்யா, கிம்டன், பிரபா தம்பி அங்கே போதும், சரோ, பெனடிக்ட், ஆதர்ஷ், மூன்றாம் பரிசுக்குண்டான பரிசு தொகை 15,072 ரூபாய் மற்றும் மூன்றாம் பரிசுக்குண்டான கோப்பையை டீம் கேப்டன், மேனேஜர்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் வாங்கிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டீம் மெம்பர்ஸ் வாங்க.
கீழே உட்காரு ஏம்பா தம்பி கீழே உட்காருங்கப்பா அப்படி உட்காருங்க கரெக்டாக வரல பின்னாடி வாங்க மூன்றாம் கிடைக்கப்பெற்ற ஷேடோவிக்ஸ் அணியினருக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இரண்டாம் பரிசினை பெறுபவர் சரவணன், சிண்டு, ஜோ, லியோ, சுதர்சன், ராஜேஷ். கேப் விட்டுரு நடுவில். இரண்டாம் பரிசுக்கான பரிசு தொகை 20,072 மற்றும் ரன்னர்ஸ் கப். தம்பி வாங்க செக் பண்ணி வச்சிருக்கீங்க. கப்பு கொடுங்க சார். டீட்டா தம்பி கீழே உட்காருப்பா. சரணசி சிக்காடு அணியினருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியில் முதல் பரிசை வென்ற RBUFC A அணியினர் ராயல் பிரதர்ஸ் யுனைடெட் FC காட்பாடி. ராயல் பிரதர்ஸ் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் காட்பாடி அணியினர் முதல் பரிசினை வென்றார். மிக சிறப்பாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திய RCB அணியினருக்கு விழாக்குழுவின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் பரிசு 3072 மற்றும் கோப்பை மன்னிக்கவும் 30,072 கோப்பை. சிறப்பான விழாவை மிகவும் பிரமாண்டமாக ஏற்பாடு செய்து கொடுத்த என்னுடைய வட்ட செயலாளரும் மாநகர இளைஞரணி வட்ட செயலாளர் J. சசிகுமாரும் மற்ற மாநகர இளைஞரணி துறை அமைப்பாளர் தம்பி சுரேஷ்குமாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒரு வார காலமாக இருவரும் சிறப்பாக முன்னின்று நடத்தினார்கள். அவருக்கு உறுதுணையாக செயல்பட்ட நம்முடைய வட்ட நிர்வாகிகளுக்கும் பகுதி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி. அவரை தொடர்ந்து திருக்குமரன் வேலூர் மாவட்டத்தின் மூத்த கால்பந்தாட்ட நடுவர் திரு குமரன்,
from Sri. வேலூர் மாவட்டத்தின் மூத்த மற்றொரு கால்பந்தாட்ட நடுவர் திரு கோபி, ஜூனியர் கோபி from Sri School. பிரபாகரன் TM சதீஷ், கால்பந்தாட்ட நடுவர் TM சதீஷ் from DBYC. தம்பி பால் பாய்ஸ் அப்படியே வாங்கம்மா, பால் பாய்ஸ் கொஞ்சம் வாங்க, இங்க ஸ்டேஜ் பக்கத்துல வாங்க. ஆர்கனைசிங் கமிட்டி மிஸ்டர் சூரி, மிஸ்டர் சூரி 2 நாட்களாக அவர்களுடைய ஜூனியர் மக்களை வைத்து மிக நன்றாக சேவை செய்தார். மிக நன்றி. இமான், திரு ராஜீவ், ஆர்கனைசிங் கமிட்டி திரு இமான், திரு ராஜீவ் தம்பி வாங்க. மற்றும் இந்த போட்டியினை சிறப்பாக நடத்த மிகவும் உறுதுணையாக இருந்த எங்கள் பால் பாய்ஸ் அணியினருக்கு விழா குழுவின் சார்பாகவும் அண்ணன் திரு சுனில் அவர்கள் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி தேங்க்ஸ் எல்லாம். வருங்கால கால்பந்தாட்ட வீரர்கள் இவர்கள் என்பது எல்லளவும் மையமில்லை. தம்பி இன்னும் 2 பேர் இருக்கீங்க, வாங்க. தம்பி